மத்திய அரசால அறிவிக்கப்பட்ட தேசிய விருது வாங்க போற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்களும் சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு இந்த தேசிய விருதுகள் அறிவிச்சதுல ரொம்ப வருத்தமும் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, தமிழில இருந்து இளையராஜா தாரத்தப்பட்டை திரைப்படத்துக்கு விசாரணை திரைப்படம், விசாரணையில நடிச்ச சமுத்திரக்கனி, இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் அவார்ட்லாம் கிடைக்குது. பட் இருந்தாலும் மெஜாரிட்டியான அவார்ட்ஸ் பாலிவுட் காரங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. ஆனா என்னதான் சொல்ல வரீங்க, நேரடியா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால ரசிகர்களும் சரி, சில செலிபிரிட்டிஸும் சரி ஓபனாவே சொல்லியிருக்காங்க. அதாவது திரைப்படத்துல விக்ரம் எந்த அளவுக்கு அவருடைய உடம்ப உழைச்சு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்ப ஏத்தி இறக்கி ஏகப்பட்ட கெட்டப் சேஞ்ச் எல்லாம் காட்டினாரு. சோ அவருக்கு இதுக்காகவே தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு அப்பவே பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த தடவை தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டதுல ஒரு பிரிவுல கூட விக்ரமோட பேரே இல்ல. இது எல்லாருக்குமே மன வருத்தத்தை அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேசிய விருது வாங்குற சமுத்திரக்கனியே இது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல இந்த தேசிய விருது அறிவிக்கப்பட்டதுல எங்களுக்கு துளி கூட திருப்தி இல்ல அப்படின்னு தாளின்னு தாளிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க என்ன தரீங்க? செலிபிரிட்டிஸும் இந்த தேசிய விருது விக்ரமுக்கு கொடுக்காததுனால இது விக்ரமுக்கு இழப்பு கிடையாது, தேசிய விருதுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேசிய விருது இல்லைன்னா என்ன, நாங்க உங்களுக்கு நார்வே விருது தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்வே சர்வதேச தமிழ் திரைப்பட விழாவில் விக்ரமுக்கு விருது கிடைக்குது. நார்வே தலைநகர் ஒசோவில் வர்ற ஏப்ரல் 28 மே மாசம் வரைக்கும் நடக்க போற இந்த விருது வழங்குற விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கு காக்கா முட்டையெல்லாம் தேர்வாயிருக்கு. இதுல நம்ம விக்ரமுக்கு சிறந்த நடிகர் அவார்ட் கிடைக்குது திரைப்படத்துக்காக. அது மட்டும் இல்லாம வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்ம கமலஹாசனுக்கு வழங்கப்படுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குருநாதருக்கு நன்றி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு ஒரு தேசிய அங்கீகாரம் விரைவில் வரும்னு. இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் எனக்கு.